புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய மாதத்தினுடைய இந்த புதிய நாளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், அவரை நாம் துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே எழுந்தருளினவராய் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை துதிகள் செலுத்தி அவரை போற்றுவோம். Glory to God. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாற்றிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே,
தேவானுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவானுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவானுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவானுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்தி கண்மணி போல நம்மளை காத்து அவருடைய கிருபையால் நம்மை வழிநடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த அவர் போதுமானவர். அவர் நல்ல தகப்பன். அந்த நல்ல மெய்ப்பொரை நாம் தொடர்ந்து பாடி அவரை நாம் ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரலோக பிதாவே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளினவராய் அசவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களின் நடுவில் இடைப்படுவீராக. உடைய ஜனங்கள் நின்று ஆராதிக்கிற அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கட்டும். உடைய ஷெக்கினாவினால் நீர் மூடிக்கொள்வீராக. புதிய அனுபவத்தோடு, புதிய கிருபைகளோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய வல்லமையோடு, புதிய சுகத்தோடு, புதிய பலத்தோடு இந்த இடத்தை விட்டு அவர் போகும்படி இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளுவீராக. உலகெங்கும் இந்த ஆராதனை சோசியல் மீடியா மூலமாக பார்க்கிற மக்கள் நடுவிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரீசை இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பாடுவோமா? பிரைஸ் காட் ஜீசஸ். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. தேடி வந்தேரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டேரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டேரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி
தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. பாடுவோமா? இடைவிடா நன்றி. ஆமென். இணையில்லா தேவன் உமக்கு தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி. சேர்ந்து பாடுவோம், ஒரு குரலாய் அவரது நாமத்தை உயர்த்துவோமா? இடை நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி. நன்றி இயேசு சுவாமி. தேவன் உமக்கு தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. ஆமென். சேர்ந்து ஒரு குரலா நம் அப்பாவை, நன்றி உமக்கு தானே, தேவன் உமக்கு நீ, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அப்பாவுக்கு ஒரு இடைவிடாவ நன்றியை செலுத்தி பாடுவோம். உமக்கு தானே நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. ஆமென். எஸ். ஓ ஹalleluya. அவரை ஆராதிப்போம். உமக்கு தானே அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்தி தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தர மானீரே நன்றி ஐயா, தேடி வந்தீர் நன்றி
நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. அரசாளுகிறவர் நம்மத்துலவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அரசாலும் தெய்வம் நம்மத்திலே அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை குறைவாய் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்தார். ஓ, அந்த தேவன் நாம் இந்த வேளையில் நம்ம ஆராதிப்போம். வேலை வாழ்க்கையில் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் இருந்தது போல நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முள் இருக்கலாம். அது ஒரு வேளை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கலாமானாலாம் அந்த முள்ளை பார்க்கிலும் அவருடைய கிருபை அதிகமாய் நம் வாழ்க்கையில் இருந்து சோர்ந்து போன நேரங்கள், தனித்திருந்த நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள், அவர் நம்மை நடத்தின விதங்களை நாம் நினைப்போம். அவர் நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தினதை நாம் நினைச்சு பார்ப்போம். அவர் நம்மளை விசாரித்து நம்மளை பாதுகாத்ததை நாம் நினைப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தினார், நம்மை நடத்தி வந்தார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் நம்மை நடத்துவார். அவருடைய பாதத்தை தான் நம்ம நம்பி வந்திருக்கிறோம். அவருடைய கிருபை இந்த நாளில் நம்மை நடத்தும். அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அவைகள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். அவைகள் பிரகாசம் அடைந்தது. அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமா? திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நீரை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே எல்லாரும் ஒரு குரலாய் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தோமா? இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நீரை இயேசுவே தமது அன்பை தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடேனும் என்னை கைவிடாதிரும்
நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காகவும் சகிப்பு உமது பலனிந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பு உமது பலனிந்திடுமே. எஸ், ஒரு குரலாய் இருப்பார். அவரை நாம் ஆராதிப்போம். கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்கு வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்கு வீரபாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். எவரிபடி திருப்பாதம் அவரை நம்பி வந்திருக்கிற க்ஷணமே அவருடைய கிருபையை இந்த காலவலையில உணர்வோம். அவரை நாம் ஆராதிப்போமாக்கி தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே பலர் தள்ளின மூளைக்கள்ளே பரம சியோ மீதிலே பலர் தள்ளின மூளைக்கள்ளே பரம சியோ மீதிலே பேரகா சிக்கும் அதை நோக்கி பதராமலே காத்திருப்பே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதராமலே காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். அவரை உயர்த்துவோமா. கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே
எல்லாவற்றுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, சகல உபகாரங்களுக்காக நன்றி இயேசுவே. அவரை உயர்த்து இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியினாலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, கனத்திற்குரியவரை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்களினாலே. ஹல்லேலூயா பிதாவே. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா பரிசுத்தாவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உமக்கு. ஹல்லேலூயா உமக்கு. ஹல்லேலூயா இயேசுவே. கரங்களை தட்டி நம்முடைய ராஜாதி ராஜாவை உள்ளத்தினாலத்திலிருந்து மனதார நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழுகிறோம். ஓ ரிபா கலபா ஷபல ரமல தரலபலபா. எங்கள் வாழ்க்கையில் நீர் எல்லாமாய் இருந்தவரே, எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராய் இருந்தவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஓ நிறைவாய் இருந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் இந்த ஆராதனையின் நடுவிலே உயர்ந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தை அவர் தம்முடைய வார்த்தையோடு கூட நம்மை நடத்தும்படி அவர் சித்தம் கொண்டு ஒவ்வொரு மாதமும் அப்படியாய் நம் தேவனுடைய சமூகத்திலே முதல் தேதி அதிகாலை கர்த்தருடைய பாதத்திலே நாம் வரும்போது நம்முடைய துதி பலிகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அந்த ஒவ்வொரு மாதம் நம்மளை அதிசயமாய் நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த மாதமும் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்த, நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மளை தைரியப்படுத்தி இந்த மாதத்தை நாம் துவங்கவும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நம்மோடு இருந்து நடத்தவும், அவருடைய வார்த்தைக்கு நேராய் அவர் நம்மை நடத்த இந்த வேளையிலே அவருடைய சத்தியத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் கொண்டு போவோமாக, எடுத்துக்கொள்வோமாக. எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Ezekiel chapter 32 verses 14. இந்த மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற
குடும்பத்திற்கும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய திருச்சபைக்கும் உலகெங்கும் இருக்கிற அவரை விசுவாசிக்கிற அவரை நம்புகிற இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு அவர் தருகிறார். ஒவ்வொரு மாதமும் எல்லா இடங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனை நடப்பது உண்டு. எல்லா திருச்சபைகளிலும் வார்த்தைகள் நமக்கு வரும். அநேக வாக்கு தத்தங்களை இந்த நாளில் நம்ம கேட்போம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் கொண்டு போவோமாக. இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே, அந்த வார்த்தை நாம் பார்க்கும்போதே நமக்கு புரிந்திருக்கும். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது கேட்கும் போதே அவர் இந்த மாதத்தில் அவர் நமக்கு செய்ய போகிறதை அவர் சொல்லிவிட்டதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக கர்த்தர் மாற்றி இந்த வார்த்தையை கர்த்தரே சொன்ன இந்த வார்த்தையை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அழகா இந்த வார்த்தை முடிகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றாருன்னா அது அப்படியே நடக்கும். வேதத்துல வாக்கு தத்தங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நாம் விசுவாசிக்கிறோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது அப்படியே நடக்கக்கூடியதாக கர்த்தர் அதை மாற்றி தருகிறார். அப்படியாக தான் இந்த வார்த்தையும் தேவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்த வண்ணமாக இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, அவர்களுடைய தண்ணீர்களை என்ன செய்வாராம்? தெளிய பண்ணி. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, அவர்கள் ஆறுகளை எண்ணெய் போல் ஓட பண்ணுவேன் என்று. அப்புறம் ரெண்டு விஷயங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு உறுதியாக அவர் நமக்கு வாக்குறுதிப்படுத்தி இருக்கிறார். என்ன? ஒன்று, தண்ணீர்களை அவர் என்ன செய்கிறாராம்? தெளிய பண்ணுகிறார். இரண்டாவது, ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணுகிறார். ரெண்டு விஷயம் இந்த மாதத்தில். அப்படின்னா இந்த மாதத்தில் டபுள் ஃபோல்டு பிளெஸ்ஸிங், இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இந்த வார்த்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். தண்ணீர்களை தெளிய பண்ணி ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணி. ரெண்டு விஷயங்கள். தண்ணீர் என்றால் என்ன? ஆறுகள் என்றால் என்ன? இந்த ரெண்டு காரியங்களை குறித்து நாம் வருகிற நாட்களில் ஆராதனையிலே நாம் செய்தியாய் நாம் கேட்போம். ஆனால் இந்த வாக்குத்தத்த இந்த அதிகாலை இந்த ஆராதனையில் ரெண்டு விஷயங்களை கர்த்தர் செய்ய போகிறதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒன்று, தெளிய பண்ணுகிறார். இரண்டாவது, ஓட பண்ணுகிறார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவு பண்ணுகிறார். ஏன்னா இந்த இடத்துல வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தண்ணீர்களை தெளிய பண்ணி. அப்படின்னா அது நம்மளுக்கு அர்த்தம் நமக்கு புரியும். அதை குறித்து நம்ம ஆழமாய் நாம் செய்திகளை கேட்கலாம். ஆனால் அந்த தெளிய பண்ணுகிற ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா கிளீன், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிளாரிட்டி.
தெளிவான கிளாரிட்டி. அப்போ இந்த மாதத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு தெளிவை அவர் நமக்கு தருகிறார். கடந்த மாதம் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை நமக்கு ஒரு தெளிவு இல்லாம, ஒரு கிளாரிட்டி இல்லாமலே நம்ம போயிருப்போம் அப்படின்னா, இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறது, எந்த காரியங்களில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்களோ, எந்த காரியங்களில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்களோ, அது தெளிவு பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களேன். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த மேக்ஸ் போடுற பிள்ளைங்க, நல்ல போடுற பிள்ளைங்க பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் தடுமாறுகிற பிள்ளைங்க, கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். எனக்கு மட்டும் இந்த சம்ஸில் எனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த சம்மை நான் என்ன செஞ்சிருவேன், போட்டுருவேன். இந்த ஃபார்முலா தான் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மனதில் நிற்க மாட்டேங்குது. நான் எவ்வளவு நினைச்சாலும் அந்த ஃபார்முலா எனக்கு இல்லை, எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. இந்த இந்த சம்மில் எனக்கு ஒரு கிளாரிட்டியே வர ஏன், அந்த ஃபார்முலா தெரியாதனால ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வர முடியலை, ஒரு தெளிவுக்குள்ளாக வர முடியல. பிள்ளைங்க சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். சில பிள்ளைங்க மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டா பெற்றோர்களுக்கு முன்பாக உண்மையாக அழுகிற பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப கைண்டாக அழுதுகிட்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன், எனக்கு இந்த மேக்ஸ் எனக்கு வர மாட்டேங்குது. பிள்ளைங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்துருப்போம். எது நம்மளுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, நமக்கு மட்டும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கிங்களேன், நமக்கு மட்டும் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு உண்டாயிடுச்சுன்னு நினச்சிங்க, நம்முடைய வாழ்க்கை, நம் செய்கிற காரியங்கள், நமக்கு உண்டானவைகள் எல்லாம் அது நன்றாக இருக்கும், அது சரியாக இருக்கும், அது நேர்த்தியாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நன்றாக இருக்க, நேர்த்தியாக இருக்க, அருமையாக இருக்க கர்த்தரோட ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்னன்னா, ஒரு கிளாரிட்டி அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு தெளிவை அவர் உங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடந்த காலங்களில் எந்த விஷயங்கள் நீங்கள் ரொம்ப குழப்பங்களுக்குள்ளாக, ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளாக நீங்கள் போயிருந்தாலும் சரி, இதை நான் ஹேண்டில் பண்ணுறது, இதை நான் எப்படி சமாளிப்பது, இதை எப்படி நான் மேற்கொள்ளுவது, இதை எப்படி நான் கடப்பது, இதை எப்படி நான் நடத்துவது, எப்படி இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது தெரியலை. எந்த விதத்தில் நான் போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு 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 விதமான ஒரு தடுமாற்றங்கள் வந்துடுது, இதில் எனக்கு ஒரு தெளிவே இல்லை அப்படின்னு நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னா, கடந்த மாதங்கள், கடந்த காலங்கள் வரைக்கும் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல், ஒரு ஆன்சர் இல்லாமல், ஒரு பதில் கிடைக்காம நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு தெளிவு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ ஒருவருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உங்களோட வாழ்க்கையில் கிளாரிட்டி, ஒரு தெளிவுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரோட பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு இதில் ஒரு முடிவு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு தெளிவு எனக்கு வேணும், எனக்கு தெளிவில்லாமல் இருக்கிறேன், எதை செஞ்சாலும் எனக்கு தோல்வியாக இருக்குது, எதை செஞ்சாலும் எனக்கு அது முடிவு தெரியாமல் போயிடுது, எதை செஞ்சாலுமே அவர் தப்பாக போயிடுது, இதில் எனக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறேன், இதில் எனக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும், ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு உங்களுடைய மனதில் நினைக்கிற யாரோ ஒருவரோடு இந்த காலவெளியில் கர்த்தரோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறா. இந்த செய்தியை சோஷியல் மீடியா மூலம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, உங்களோட வாழ்க்கை அடுத்தது என்னென்று தெரியாத, ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையில் இந்த செய்தி நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தரோட ஆவியானவர் நேரடியாக உங்களோட அவர் பேசுகிறார். இந்த காலங்களில் ஒரு கிளாரிட்டி, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை உங்களுக்கு முன்பாக அவர் கொண்டு வருகிறார். தேவனுடைய சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தெளிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, ஆறுகளை எண்ணெயை போல் ஓட பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஓட பண்ணுவேன். It will run. It run. ஆங்கிலத்தில் ரன் என்று போடப்பட்டிருக்கு. ஓட பண்ணுவேன். அப்போ இந்த நாட்களில்
ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறது என்ன அப்படின்னா, வாக்குறுதி கொடுக்கறது என்ன, மாதத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் வேகமாக இருக்க, நீங்கள் ஓடும்படி கர்த்தர் அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஓட முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கை இந்த நாட்களில் எப்படி இருக்குன்னா, எல்லாமே செய்கிறோம், வேலைக்கு போவோம், வீட்டுக்காரங்களை கவனிப்போம், பிள்ளைகளை பார்ப்போம், கணவரை பார்ப்போம், மனைவியை பார்ப்போம், குடும்பத்தினுடைய பொருளாதார காரியங்களை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த செயல்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு கதை இருக்குல்ல, ஆமை முயல் கதை. இல்லை, அந்த ஆமையினுடைய வேலை எப்படி இருக்கும், பொறுமையாக இருக்கும், ரொம்ப ஸ்லோ. என்ன சொல்லணும்னா டெட் ஸ்லோன்னு சொல்லுவாங்க. ஆமையினுடைய அந்த மூவ் வந்து எப்படி இருக்குன்னா டெட் ஸ்லோ, அது பொறுமையாக. அப்போ இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பொறுமைக்கு இது கொண்டு வர முடியாது, ஆனால் ரொம்ப ஒரு ஸ்லோ மூமெண்ட், மெதுவாக போகிற ஒரு காரியங்கள். அப்படி இல்லை, நாட்களில் நீங்கள் வேகமாக ஓடும்படி இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்ய துவங்குறாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்க நேரங்களை எடுத்துக்குவாங்க, இல்லாவிட்டால் நாட்கள் எடுத்துக்குவாங்க, வாரங்களாக எடுத்துக்குவாங்க, காலங்களாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அது முடிக்கிறத பார்த்தா வேகமாக அதை முடித்தா மிக வேகமாக அதை முடிச்சிடலாம். ஆனால் அப்படி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஒருவேளை சரீரத்தின் பலவீனங்களோ, ஒருவேளை சரீரத்தில் உண்டாகிற சோர்வுகளோ, இல்லாவிட்டால் சரீரத்தில் உண்டாகுகிற களைப்போ, இல்லாவிட்டால் இந்த நாட்களில் சரீரத்தில் வருகிற வியாதிகளோ. இப்போ அதிகமாக எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் எல்லாரும் படுகிற கஷ்டங்கள் இந்த ஜாயிண்ட் பெயின். இந்த ஜாயிண்ட் பெயினில் எல்லாரும் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த ஒரு சூழ்நிலை வேலைகளை துரிதப்படுத்த முடியாதபடிக்கு, இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நாம் துரிதமாக செய்ய முடியாதபடிக்கு, எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் அதை வேகமாக முடிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று நம்மளுடைய வேகத்தை குறைக்க, இல்லாவிட்டால் நம்முடைய சுறுசுறுப்பை குறைக்க, நம்முடைய உற்சாகத்தை குறைக்க காணப்படுகிற அந்த காரியங்களை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதத்தில் நான் அதை மாற்றி ஓட பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓட பண்ணுவேன். அது எது போலன்னா எண்ணெயை போல. அதையெல்லாம் நாம் வருகிற நாட்களில் செய்திகளை நாம் கேட்க இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்ல வருகிறது என்ன, இந்த மாதத்தில் அவர் செய்ய போகிறது என்ன, அதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் பேசுகிறார். ஓட பண்ணுவேன்னு சொல்றார். அப்போ உங்களை ஆண்டவர் ஓட பண்ணுவார். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, அதில் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம், ஒரு வேகம் அதில் இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் வெற்றியாய் இந்த மாதத்தில் நீங்கள் வாழும்படி உங்களுக்கு தெளிவு, ஒரு கிளாரிட்டியை கொடுத்து உங்களை அவர் என்ன செய்வாராம், ஓட பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, எந்தெந்த காரியங்களாம் உங்களால் ரொம்ப ஸ்பீடாக செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உற்சாகமாக செய்ய முடியாமல் இருந்ததோ, அந்த காரியங்கள்லாம் உங்களையும் அறியாமல் நீங்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக உத்வேகத்தோடு செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த மாதம் அவர் எனக்கு வாக்கு பண்ணினார், அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் பார்த்ததும் இனி நீங்கள் பார்க்க போகிறதும் கர்த்தர் செய்கிறதை நீங்கள் அறிய போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தெளிய பண்ணுவேன்னு சொன்னால் அவர் அப்படியே தெளிய பண்ணுவார், கிளாரிட்டியை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். இன்னொன்று, ஓட பண்ணுவேன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற காரியங்கள் அது அப்படியே இருக்காது. அது எல்லாம் வேகமாக வேகமாக அது ஓடக்கூடியதாக கர்த்தர் மாற்றுவார். உங்களை வேலையில் கர்த்தர் உங்களை ஓட பண்ணுவார், குடும்பங்களில் குடும்ப காரியங்களில் உங்களை ஓட பண்ணுவார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நாட்களை வீணாக்காதபடிக்கு ஒவ்வொரு நிமிஷங்களையும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரங்களையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள போறீங்க. இது வரைக்கும் நீங்கள் நாட்களை வீணாக்கி இருக்கலாம்,
வாரங்களை வீணாக்கி இருக்கலாம். காரணம் ஏதோ ஒன்று அவைகள் நம்மளை அப்படி மேற்கொண்டிருக்குமானால் இந்த மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வீணாக்க மாட்டீங்க, ஒரு வாரம் நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, உங்களை ஓட பண்ணுவேன் என்று சொன்னவர் நீங்கள் ஓடும்படியான அந்த பலனை, அந்த சத்துவத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? எதை நாம் விசுவாசிக்கணும்? இந்த மாதத்தில் நான் எதை செய்கிறேனோ அதில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக, அது முடிய பண்ணுகிறவராக, அது ஜெயமாக்குகிறவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை செய்யும்போது, செய்ய துவங்கும் போது கர்த்தர் அதை அப்படியே அதை முடிக்க பண்ணுகிறவர். ஏன்னா அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல 2 வார்த்தை வருது, கர்த்தர் ஆண்டவர். கர்த்தர் என்பதற்கும் அர்த்தம் இருக்கு, ஆண்டவர் என்பதற்கும் அர்த்தம் இருக்கு. இதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் தெரிந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்று சொல்லும்போது ஆளுமையை காண்பிக்கிறது. கர்த்தர் என்று சொல்லும்போது எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லப்படுது. அப்போ எங்கும் நிறைந்தவர் உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ எங்கும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஆளுகை செய்கிற நான் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களோட லைஃப் ஒரு கிளாரிட்டி, வேலை குறித்து ஒரு கிளாரிட்டி அவர் உங்களுக்கு தருவார். பொருளாதாரத்தை குறித்த ஒரு தெளிவு, வேலை குறித்த ஒரு தெளிவு, உங்களோட சரீர சுகத்தை குறித்த ஒரு தெளிவு, உங்கள் கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களோட பிஸ்னஸ் வியாபாரங்களை குறித்து, எந்தெந்த காரியங்களில் அவர் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து, இது இப்படி தான், இது இப்படி, இது அப்படி, அந்த நுணுக்கங்கள், அந்த தெளிவு, அந்த கிளாரிட்டியை அவர் உங்களுக்கு காண்பித்து அப்படி நடத்த போகிறார். அதோடல்ல, ஓடவும் செய்ய போகிறார். ஒரு நாளும் நீங்கள் ஓய்ந்திருக்க மாட்டீங்க, ஒரு நாளும் ஓய்வென்று நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த நாட்களையும் காலங்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் ஓடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு களைப்பு வராது, சோர்வு வராது. வந்த நாட்கள் அவ்வளவுதான், இருந்த காலங்கள் அவ்வளவுதான். இனி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த உத்வேகம், அந்த உற்சாகம், அந்த ஒரு மன வேகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஓடும்படியாக. அந்த தேவனை இந்த கால வேளையில நம்பி வந்திருக்கிற ஜனமே, அவர் கொடுக்கிற இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு போங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. தெளிவு பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா, என்னோட வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவை காட்டுங்க. என்னை ஓட பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என்னை ஓட பண்ணுங்க. நான் உட்கார்ந்துடக்கூடாது, என் கணவருக்கு முன்னாக நான் உட்கார்ந்துடக்கூடாது, என் மனைவிக்கு முன்னாக நான் உட்கார்ந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் உட்கார்ந்துடக்கூடாது. நான் செய்யத்தக்க எல்லாவற்றையும் நான் முடிக்க, நான் ஓட எனக்கு பலன் தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. சொன்னவர், வாக்குரைத்தவர், இந்த மாதம் முழுவதும் அவருடைய வருகை வரையிலும் இந்த வார்த்தை உங்களோடு கூட இருந்து கிரியை செய்ய, அதை முடிக்க அவர் உண்மையிலவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய மக்கள் இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு நிமிடம் இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி, இந்த வார்த்தை எனக்கு நீர் தந்தீர், என்னோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் என்று சொல்லி நிற்கிற வேளையிலே நம்மளை அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் நம்மளை தாழ்த்துவோம். அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போதே இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க இப்ப பேசுனீங்களப்பா, எனக்கு லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறேன், தெளிவே இல்லாம இருக்கிறேன்ப்பா, தெளிவை கொடுங்க. எல்லாவற்றிலும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன். பொருளாதாரத்தில் ஒரு குழப்பம், வியாபாரத்தில் ஒரு குழப்பம், என்னோட வேலையில குழப்பம், பண விஷயத்துல குழப்பம், என்னோட வாழ்க்கையில குழப்பம், பல குழப்பங்களுக்குள்ளாக இருக்கேன். கிளாரிட்டி இல்லை, தெளிவில்லை, எந்த பக்கம் எப்படி என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க எனக்கு பேசியிருக்கிறீங்க. என் சூழ்நிலையை அறிந்து
என்னுடைய நிலை அறிந்து இதோ நீங்க என்னோடு பேசியிருக்கிறீங்க. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய சமூகத்துல வந்த எனக்கு நீங்க பேசியிருக்கிறீங்க. எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க, கேளுங்க. ஆண்டவர் அப்படியே செய்வா. சொல்லுங்க, என்னை ஓட பண்ணுங்கப்பா, ஓட பண்ணுங்க, என்னை ஓட பண்ணுங்க. எந்த ஒரு காரியமும் என்னை அப்படியே என்னை அமிழ்த்திடக்கூடாது. என்னை ஓட பண்ணுங்க. நன்றி. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் பூ நடத்திடுமே. குயவன் கையில் காலை மன்னா அனுதினம் நீ வானைந்திடுமே. குயவன் கையில் காலை மன்னா அனுதினம் நீ வானைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது ஏன் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூக திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் பூ நடத்திடுமே. குயவன் கையில் காலை மன்னா தினம் நீ வானை தேடுமே. குயவன் வெறும் காலை மன்னா அனுதினம் நீ வானை தேடுமே. வெறும் களிமண்ணா வானை தேடுமே. பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ஆண்டவராய், நீர் எங்களை நடத்துகிறவராய் உடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய சமூகத்தில் நம்மை ஆராதிக்கும்படி உடைய பாதத்தில் வந்து உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஊழியக்காரனாக மனதார நான் செபிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, சுபிட்சமாயிருப்பார்களாக. ஆசீர்வதிங்க. உங்களோட நாமம் மகிமைக்காக நீர் அவர்களை சாட்சியாய் அவரோட வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கட்டும். அது அநேக கண்களுக்கு மேன்மையாய் கத்து நீர் வைங்க.
இப்போதும் கடந்த 10 மாதங்கள் நம்முடைய வார்த்தை எங்களை நடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆனால் நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஜனங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில கலந்து கொண்ட நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில அவள் பார்க்கட்டும், அதிசயங்களை பார்க்கட்டும், அடையாளங்களை கர்த்தர் காட்டுவீராக. உடைய நாமத்தின் மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பாதம் பணிந்து இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.